வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2026 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான 50 டே கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே அந்த கிராஷ் கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயிலுக்கான வீடியோ ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கிராஷ் கோர்ஸில் நம்ம வீடியோஸ் அடுத்ததாக பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு தான் ரெகுலராக கொடுக்க போகிறோம். டெய்லி நீங்கள் நிறையா டெஸ்ட்டும் போடுவீங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு ஃபோல்டர் கொடுத்துருவேன். ஸோ இதில் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் இருக்கும். அதில் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்டு போடுவீங்க. மேத்ஸுக்கும் ரீசனிங்க்கும் செக்ஷனல் டெஸ்ட்டும் இருக்கும். ஓகே, அதில் தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சொல்யூஷனுமே கொடுத்துருவோம். ஸோ இந்த டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கான ஒரு டெமோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோல்டர்லேயுமே தனித்தனியாக டெஸ்ட் இருக்கும். நீங்கள் தேடி டெஸ்ட்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது. டெமோ மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு டெஸ்ட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே ஒவ்வொரு கொஷின்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் கொஷின் இருக்கும். அதே கொஷின் தமிழ்லேயும் இருக்கும். 4 ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே தமிழ்லையும் கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு சில இடத்துல கோடிங் டீகோடிங்லாம் தமிழில் கொடுக்க முடியாது. ஆப்ஷன் இங்கிலீஷில் தான் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்லேயுமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ மேலே உங்களுக்கு எவ்வளோ டைம் மிச்சம் இருக்குது அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த பர்டிகுலர் கொஷினுக்கு எவ்வளோ டைம் எடுத்தீங்க அப்படிங்கிறதும் ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுக்கலாம். அட்டன் பண்ணுறதுக்கு முன்னால் கூட கொடுக்கலாம். கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டு சப்மிட் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சப்மிட் ஆனதுக்கப்புறம் வியூ ரிசல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எத்தனை மார்க் வந்திருக்குது, ரேங்க் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, டோட்டலாக எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, அதில் உங்களோட ரேங்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். பர்சன்டைல் பார்த்துக்கலாம். எத்தனை கரெக்டு, எத்தனை இன்கரெக்டு, எவ்வளோ நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டுருக்கீங்க, அக்யூரசி எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு கிராஃபாகவும் வந்துடும். ஸோ அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினுமே வரும். ஓகே, அதோட சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்குமே வரும். ஓகே, இப்போ இது அந்த கொஷின், இந்த கொஷினில் ஃபுல் சொல்யூஷன் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனுமே நம்ம இந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷினுக்குமே உங்களுக்கு சொல்யூஷனுமே இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்யூஷனும் பார்த்துக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜனவரி 5க்கு அப்புறம் ஜாயின் பண்ணலாமா? ஏன்னா இந்த கோர்ஸ் ஜனவரி 5 தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்கும். ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். அது கோர்ஸில் இருக்குது. கோர்ஸ் ஓப்பன் பண்ணணுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் ஃபில் பண்ணல அப்படின்னா ஃபில் பண்ணிடுங்க.